ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டல்கோனா காஃபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சோஷியல் மீடியாஸில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இந்த காஃபி இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். காஃபி லவர்ஸ் மட்டும் கிடையாதுங்க, காஃபியே நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த காஃபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டல்கோனா காஃபி செய்கிறதுக்காக ஒரு பவுலில் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். நான் வந்து நெஸ்கஃபே பிராண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் காஃபி பவுடர் வேணும்னாலுமே எடுத்துக்கலாம். எந்த டேபிள் ஸ்பூனால் நம்ம காஃபி பவுடர் எடுக்கிறோமோ அதே டேபிள் ஸ்பூனால் தான் நம்ம சுகரும் தண்ணி அளந்துக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரு, அதே டேபிள் ஸ்பூனால் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஹாட்டான தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து நல்லாவே ஹாட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ பீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, சீக்கிரமாகவே விப் ஆயிடுது. இப்போது இதை பீட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஹேண்ட் விஸ்க் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட விஸ்க் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோர்க் வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பிளெண்டர் இருந்தது அப்படின்னா அதில் கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு 5 நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆயிரும். நம்ம வந்து இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்க் வச்சு ரெடி பண்ணும்போது 10லேருந்து 12 நிமிஷம் போல் எடுத்துக்கும். நல்லா வந்து க்ரீமியான ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் நல்லாவே வந்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. 5 நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக நமக்கு வந்திருக்கு. இன்னும் நல்லா வந்து ஸ்டிக்கியாக வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். நம்ம பீட் பண்ணி எடுத்த நம்மளோட காஃபி மிக்சர் ரொம்பவே சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஸ்டிக்கியாக இருக்கணும். இந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக வரத்துக்கு 12 நிமிஷம் போல் ஆனது. இப்போ இது இருக்கட்டும். நம்ம இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். ரெண்டுலேயுமே நான் வந்து தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கிறேன். பால் வந்து நல்லா திக்கான பாலை நான் காய்ச்சி அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லாவே கூல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கூல் பண்ணி எடுத்த பாலை இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. 3/4 டம்ளர் அளவுக்கு மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பாலுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுகர் ஒன்றும் ஆட் பண்ண வேண்டாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறனால சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த இந்த காஃபி மிக்சரையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மேலே வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு அப்போ தான் அழகாக இருக்கும். க்ரீமியான காஃபி மிக்சரை இப்போ நம்ம பாலோடு அரேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக இதுக்கு மேலேயே வந்து நம்ம டாப்பிங் ஆட் பண்ணிக்கலாம். டாப்பிங் ஆட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக பூஸ்ட்டும் கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸில் பூஸ்ட்டும் இன்னொரு கிளாஸில் வந்து சாக்லேட் சிப்ஸும் நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறது வந்து ஃபுல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையான நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணுறது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறனால நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். காஃபியே குடிக்க பிடிக்காதவங்க கூட மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை இந்த காஃபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டல்கோனா காஃபி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி வேறொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.